நீங்கள் இதை கேட்கலான் தான் பீட்டர் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. இவ்வளோ வேலையில் உட்காந்துருக்க போய் அசிஸ்டண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன், தயவு செய்து வீட்டில் ஃபோன் வந்து எதுவும் சொல்லிடுறாங்களா, எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்து அதை மீறி ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. டேய் சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா, நான் சொல்லலை சார். நீ சொன்னியா, நான் சொல்லலை. ஏன் அப்போ ஃபோன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா? நாங்கள் சொல்லவே இல்லை சார். ஃபோன் வந்துச்சு சார், திருப்பி ஃபோன் வருது, கொடு. என்னம்மா ஏங்க அப்படி பண்ணுறீங்க, சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தாங்க சொன்னாங்க, கொடைக்கானலில் மலை பூண்டு கிலோ வந்து 150 ரூபாயாமுங்க, தக்காளி 200 ரூபாயாங்க, சின்ன வெங்காயம் இருக்குங்க, அந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. கொம்பு தேன் சிம்பு தேன் ஒன்று கொண்டே விடுவேன். இங்கே நான் இருப்பேன்னா காலை உடஞ்சி ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொம்பு தேனும் மலை பூண்டை வை அப்படின்னு. இதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறது பலவு. இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர்.